எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். மெயினான பாயிண்ட்ஸு இது நடைமுறையில் பொருத்தி பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் முதல் பாயிண்ட்டு, பெண்களால் தீராத பிரச்சனை வரும். நம்பர் 1. ரெண்டாவது நிறைய வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டு நிறைய வாங்குவாங்க. நிறைய வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க. வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால். அடுத்து, இந்த ஜாதகி பேராசை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண் ஜாதகமாக இருந்தால் இவருடைய மனைவி பேராசையுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேராசையின் காரணமாக ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய காசை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வேற்று மதத்தில் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு தீய பெண்களின் உறவு ஏற்படும், கள்ள தொடர்பு ஏற்படும் ஆண்களுக்கு. அதனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பெண் ஜாதகமாக இருந்தால் அடிக்கடி அவங்க வெளியூர், வெளி மாநிலம் ட்ராவல் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இதுவே ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகனுடைய மனைவி ஃபாரின் டூர் போகணுன்னு விரும்புவாங்க. அடிக்கடி ட்ராவல்ஸு, டூர்ஸ் போயிட்டு வருவாங்க. அடுத்து, இந்த ஜாதகியினுடைய அக்கா, இது ஆண் ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதகனுடைய அக்கா, மனைவி போன்றவர்களால் சொத்தில் தகராறும் கெட்ட பேரும் ஏற்படும். ஆண் ஜாதகமாக இருந்தால் அவருடைய அக்காவினாலேயோ அல்லது மனைவினாலேயோ சொத்தில் சண்டை வரும். அது மூலிமா ஒரு பேர் கெட்டு போகும். அடுத்து, சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு ஒரு முறையாவது அறுவை சிகிச்சை நடக்கும். ஓகேயா? அடுத்து, பெண்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கும். இது ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகனுடைய மனைவிக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஜாதகியாக இருந்தால் அந்த ஜாதகிக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் ராகு என்ன பண்ணுது அப்படின்னா, ஹார்மோன் சுரப்பிகளில் கோளாறு ஏற்படுத்துது, ஹார்மோன் இம்பேலன்சிங் ஏற்படுத்துது. மெயினாக பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பிகளில் இம்பேலன்சிங் ஏற்படுத்த இந்த கிரக சேர்க்கை காரணமாக இருக்குது. அடுத்து, சுக்கிரன் ராகு சேர்ந்தால் வெண்குஷ்டம் நோய் வருது, தோல் வெளுத்து போகுதல், அதுதான் வெண்குஷ்டம். தோல் வெள்ளை கலரில் மாறிடும். இதை இங்கிலீஷில் விட்டிலிகோன்னு சொல்கிறாங்க. வெண் புள்ளிகளை லியூகோடர்மான்னு சொல்கிறாங்க. அப்போ தோல் வெள்ளை கலரில் மாறுறதுக்கு இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்க என்ன பண்ணலான்னா, வெயிலில் அடிக்கடி நின்னாங்க அப்படின்னா இந்த நோய் வரதுலேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும். அடுத்து, இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு அதிகமாக வேர்வை சுரக்கும், வெளியேறும். நிறைய கை காலில் வேர்க்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கும். அடுத்து, கடைசியாக சின்ன குழந்தைங்க பெட்டில் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும், 15 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்லேயே மெத்தையிலேயே யூரின் போவாங்க நைட் டைமில், அவங்கள அறியாமலே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிகமாக வேர்வை சுரக்கிறதுக்கும் அதிகமாக யூரின் பாஸ் ஆகிறதுக்கும் காரணம் சுக்கிரன் ராகு சேர்க்கை. அப்போ இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மெயினாக இது சொல்ல வர விஷயம் என்னென்னா, பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேராசை படும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. உடம்புல பார்த்தீங்கன்னா ஹார்மோன் குறைபாடு, ஹார்மோன் இம்பேலன்சிங்னால் வரக்கூடிய பாதிப்பு, தோலில் நிறமாற்றம் ஏற்படுறது, யூரின் அதிகமாக வெளியேறுறது, வேர்வை அதிகமாக வெளியேறுறது, அடிக்கடி ட்ராவல் போகக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். இதுதான் மெயினாக சுக்கிரன் ராகு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.